அன்புள்ளங்களுக்கு வணக்கம். பாருங்கள், இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஒரு சமையல் பார்க்கலாம். பைத்தம்பருப்பு ஒரு அழாக்கு போட்டு நல்லா கழுவிட்டு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிட்டு அதில் மஞ்சத்தூள், பெருங்காயம், ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா ஒரு 3-4 சவுண்டு விட்டு வேக வச்சுக்கலாங்க. இதுதான் இப்போ பருப்பு வேக வச்சுக்கிட்டா ரொம்ப ஈஸியான, பிகினர்ஸ் கூட, சமையலே தெரியாதவங்க கூட சமைச்சிடலாம். இதை ஒரு கடாய் போட்டு எண்ணெய் ஊற்றிட்டு இதில் கொஞ்சம் வடவம் தாளிச்சிக்கிறேன். வடவம் தாளித்தா இந்த கீரை கூட்டுக்கெலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதனால் வடவம் கொஞ்சம் போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், வெறும் வெங்காயம் 2 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், அவ்வளோதான். இது வெங்காயம் தக்காளி போட்டும் செய்யலாம், தக்காளி போடாமலும் செய்யலாம். இன்றைக்கி நான் தக்காளியே போடலை, வெறும் 2 வெங்காயம், அவ்வளோதான். 2 வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு இதிலே தேவையான உப்பு, இந்த குழம்புக்கு தேவையான உப்பு போட்டாச்சு. பாருங்கள், இதுக்கு காரத்துக்கு 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன், அவ்வளோதாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அது கொதிக்கட்டுன்னு நான் வேக வச்சேன் இல்லையா பைத்தம்பருப்பு, அதை நல்லா கடைஞ்சிட்டு அதில் ஊற்றிக்கலாம். இப்போ காரம், உப்பு எல்லாமே போட்டாச்சு. பைத்தம்பருப்பை தூக்கி ஊற்றிட்டு ஒரு கொதி வரட்டுன்னு ஒரு 2-3 கொதி விட்டுட்டு அதுக்கப்புறம் முருங்கைக்கீரையை நல்லா அலசிட்டு போட வேண்டியதாங்க. கீரை போட்டுட்டு ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு இல்லை, ஒரு 2-3 கொதி கொதித்தாலே போதுங்க. நல்லா கீரை போட்டு கிளறி விட்டுட்டு இதில் கொஞ்சம் ஜீரகப்பொடி போடணுங்க. ஒரு டீஸ்பூன் ஜீரகப்பொடி போட்டு நல்லா கிளறி விட்டு ஒரு 2 நிமிஷத்துலேயே இறக்கிடலாம். கீரை போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வேணும்னு இல்லை, சும்மா கருவேப்பிலை போடுற மாதிரி தான். ஒரு 2-3 கொதி கொதித்த உடனே ஜீரக பொடி 1 ஸ்பூன் போட்டு நல்லா கிளறி விட்டு இறக்கிடலாங்க. இறக்கும்போது கொஞ்சம் நெய் போட்டு இறக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இந்த முருங்கைக்கீரை கூட்டு. அதுவும் இந்த முருங்கைக்கீரை, கொழுந்து முருங்கைக்கீரை சூப்பர் இருக்குங்க. இது வீட்லேயே வளர்ந்த முருங்கைக்கீரை, இது நம்ம வீட்டு முருங்கைக்கீரை, ரொம்ப சூப்பராக இருக்கும். நெய் போட்டாச்சு. நல்லதை உண்போம், நலமுடன் வாழ்வோம், நம் சுவை நம் கையில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு போயிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.